வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனலுக்குண்ணா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான அப்கமிங் வரக்கூடிய 2025 குவார்டர்லி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நிறைய வீடியோவில் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து சொல்லியிருக்கலாம். நிறைய லாட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சமான டைம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு 2 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் 2025க்கான மாடல் கொஷின் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதில் இருக்கிறது நீங்கள் படித்தாலே போதும், ஒரு நல்ல குட் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா அதில் ரெண்டுத்துலேயும் இருக்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் தென் வித் ஆன்சரோடு அவங்களுக்கு வந்து நான் அதில் வந்து சொல்ல போகிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணலாம், சரி ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க், அதாவது சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் அந்த மாதிரி கேட்டுருவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் இருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்கண்ணா, ஓகேங்களா? ஸோ இதில் நான் வந்து கொடுத்துருக்கிற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஷி செட் ஹேர் மார்னிங் ப்ரேயர்ஸ் மோனோட்டோன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து டி, ஓகேங்களா? போரிங். ஸோ செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிஷியேஷன், ஓகேங்க? அடிலேஷனுக்கு ஆன்சர் அப்ரிஷியேஷன். இதில் நான் வித் ஆன்சரோடு கொடுக்கறதுனால நீங்கள் இந்த ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போதே வந்து அழகாக வந்து நீங்கள் அப்படியே ஒரு படித்த மாதிரியே வந்து இருக்கும், ஓகேங்களா? அதனால் வந்து இதை வந்து நல்லா வந்து தரவாக வந்து பார்த்துக்கங்கண்ணா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கொஷின். தேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அனிபதி, அதில் வந்து டி, ஓகேங்களா? ஸ்ட்ராங்லி டிஸ்லைக், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சூஸ் அப்ரோச் ஆன்டனிம்ஸ் அண்ட் தென் இப்போ நம்ம பார்த்தது சினானிம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட் அப்படின்றது அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி, ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெனிஷட், அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ, அப்பியர்டு, ஓகேங்களா? அப்புறம் வந்து சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா ரேர்லி, அதில் வந்து ஆன்சர் வந்து சி, ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ இந்த மாதிரி வந்து ஜிஎஸ்டினா என்ன, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக், அது அப்ரிசியேஷன், இதெல்லாம் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்டிலாம் அப்பப்போ கேட்குறது. இதில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இந்த 1 மார்க் வந்து பார்த்துங்க, ஓகேங்களா? இந்த வித் ஆன்சரோடு நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க, ஓகேங்களா? நம்ம லென்த்தாக சொல்லிட்டு போகலாம், ஆனால் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடியதே கொஞ்சம் கம்மியான டைம், இன்னும் ஒரு 5 days 6 days வந்து குவார்டர்லி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து நல்லா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா நல்ல வந்து ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிங்கண்ணா. ஸோ அதனால தான் இந்த ஒரு டைப் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரீசனு. ஸோ இதை மட்டும் நல்லா தரவாக வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 செக்ஷனில் வந்து ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு போயம் கொடுத்துட்டு லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து ஆன்சர் கொஷின் 1 மார்க் மாதிரி கேட்பாங்க. 2 கொஷின் கேட்பாங்க, ஒரு கொஷினுக்கும் 1 மார்க்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பார்ட் 2ல், ஓகேங்களா? அந்த பார்ட் 2ல் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ், ஓகேங்களா? அதில் 21ல் பார்த்தீங்கன்னா ஏக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் த போயட் இஸ் ஃபேத் த எவ்ரி ஃப்ளவர் என்ஜாய்ஸ் த ஹேர் அண்ட் பிரேத்லெஸ். ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் எழுதினாலே போதும். அதே மாதிரி பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது வந்து பெர்சனிஃபிகேஷன், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து அதுக்கு ஆன்சர் இருக்கும். நீங்கள் வந்து இந்த கொஷினோட இந்த ஆன்சரை நீங்கள் வந்து படிச்சுங்க, ஓகேங்களா? சைட் பையாக. அதனால தான் உங்களுக்கு நான் 2 ஸ்க்ரீனில் வந்து நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதை பார்த்து படிக்க முடியும் அப்படின்றதுனால. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் நம்மளால் போட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன்ஸ் 2ல் கிராமர் பார்ட் and then 27th question. So answer the any 3 question, ஓகேங்களா? மோகன் has a complete a course, அதாவது வந்து சேஞ்ச் இன்ட்டு பேசிவ் வாய்ஸாக மாற்றணும், ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன வரும், a course has been completed by மோகன், ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து எழுதணும். இதில் நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க, இஃப் ஐ வேர் சிஓ ஐ வுட் அப்பாயின்மெண்ட் யுவர் மேனேஜர் பீயிங் த சென்டென்ஸ் வித் வேர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. வேர் ஐ சிஓ ஐ வுட் அப்பாயின்மெண்ட்
யூஎஸ் மேனேஜர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். 13th கொஸ்டின் பாருங்கள். ஸ்மோக் இஸ் ஃபார்ம்டு பியூர்லி பை ஹேர் பொல்யூஷன்ஸ் சேஞ்ச் இன்ட்டு ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றுவாங்க, பேசிவ் வாய்ஸாக மாற்ற சொல்லுவாங்க, ஆக்டிவ் வாய்ஸாக மாற்ற சொல்லுவாங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ ஹேர் பொல்யூஷன் பியூர்லி ஃபார்ம்ஸ் ஸ்மோக் அலாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3ல். ஓகேங்களா, பார்ட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1ல். ஸோ 31th question. So explain the two of the following with the reference of context. The higher the 1000 blended notes will I grow, I set, recycle, I have learned. ஓகேங்களா, அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து எழுத சொல்லுவாங்க. அதாவது போயம் நேமு, போயட் நேமு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரைட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. செக்ஷன் 2ல் 34th ஷார்ட் ஆன்சரில் இதில் பார்த்தீங்கன்னா 2 into 3, அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு சில இது வந்து வேரி ஆகும். ஓகேங்களா, அது வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. ஓகேங்களா, இப்போது 2 கொஷின் 3 mark கொஷின், 2 கொஷின் அட்டன் பண்ணோம். 6 mark வந்து ஆன்சர் த 2 கொஷின். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்து நான் கொடுத்துருக்கேன். 34th வை டிட் மேரி கம் திங்க் ஷீ ஷுட் நாட் ரிட்டர்ன் எம்டி ஹேண்டட் அப்படின்ற மாதிரிக்கு. தி ரிசீவ்ட் ₹10,000 ஃப்ரம் தி அதர்ஸ் மேக் தி ட்ரிப் ஆஃப் யூஎஸ்சி பார்ட்டிசிபேட். ஸோ அது ஆன்சர் நம்ம ஒருக்கு லென்த்தாக படிச்சுட்டு போகலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்துங்கண்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு 37th கொஷின் போவோம். ஓகேங்களா, 35th. ஓகேங்களா, 35th பார்த்தீங்க அப்படின்னா 1 minute நான் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறேன். ஸோ 35th ஸ்கூல் வாஸ் அட்டெண்ட். அதுக்கான ஆன்சர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப பெருசாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம் தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய கொஷினுக்கு இது ஆன்சர் அப்படியே நீங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அப்படியே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி ரிவிஷன் பண்ணாலும் சரி, அப்படியே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு சிலது வந்து பெரிய கொஷின்லாம் நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் தான் வந்து புக்கிலேருந்து எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நோட்ஸ் இருந்தால் நோட்டில் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 37th. ஓகேங்களா, ஆன்சர் த எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொடுத்துட்டு ரைட் த 3 இன்டர்ஃபேஸ் அந்த கிராஃபை வச்சு நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 38th கொஸ்டின் 38th மாதிரி டிஸ்கிரைப் த ப்ரொசீஜர் ஓப்பன் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பல்சரியாக பார்த்துங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் மோஸ்ட்டாக வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் இந்த பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பல்சரியாக நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, அது வந்து உங்களுக்கு வந்துடும். 39th பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ரோவர்ஸ் வித் ரைட் ஆப்ஷன். ஓகேங்களா, அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆன்சரும் இதிலே ரைட் சைட்லேயே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா கொஷின்ஸோட உங்களுக்கு ஆன்சர் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து கொஷின்ஸ் ப்ளஸ் ஆன்சர் பார்க்கும்போது அது வந்து மைண்டில் வந்து நம்மளுக்கு வந்து நின்றுடும். இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஷின் வரப்போகுது. ஏன்னா நான் இப்போ தான் இன்னும் ஒரு கொஷின் இப்போ தான் ஒரு கொஷின் பேப்பர் வச்சுருக்கேன். இன்னும் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் பேப்பர் நான் சொல்ல போகிறேன். அதனால் வந்து இதில் இருக்க தரவாக வந்து பாருங்க. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சரு சில்வர். செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்னது ஃபுல்ஸ். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நைபர்ஸு. ஓகேங்களா, இது வந்து அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைலாக். ஓகேங்களா, மினிமம் தி எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் டைலாக் வந்து மேக் பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ண போகிறோம். என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஹாய் மேம், குட் மார்னிங், ஹாய் டீச்சர், குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு கேட்பாங்க. டீச்சர் திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை குட் மார்னிங்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மேம் யூ வில் எஸ்டர்டே ஹோம்ஒர்க் ஐ வில் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் இஃப் யூ கிவ் மேம். இதுக்கு டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ஓ சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். இட்ஸ் வெரி ஈஸி தான். இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸி. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லோலெஸ்ஸாக இருப்பீங்க, இல்லை இங்கிலீஷில் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பீங்க அப்படின்னா நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில ஆப்ஜெக்ட் இருக்குது, குட் மார்னிங், இதெல்லாம் சின்ன சின்ன வேர்டு, அதெல்லாம் வந்து நீங்கள் வேர்டெலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அப்படி எழுதிடலாம், சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 mark. ஸோ 5 கொஷின் அட்டன் பண்ணிக்கலாம். பார்ட் 4ல் 7 கொஷின் அட்டன் பண்ணால் 35 marks வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 7 into 5 35. ஆன்சர் த ஃபாலோவிங்ஸ். அதில் பார்த்திங்க அப்படின்னா 41th பார்த்தீங்க அப்படின்னா டோஸ் த ரைட் ஆன்சர் ஹியூமன் மெமரி ஆஃப் த ஃபர்கெட்டிங் அண்ட் த க்யூன் ஆஃப் பாக்ஸிங். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து எழுதணும். ஓகேங்களா, 150 words பிக் கொஷின். ஸோ இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கும். அந்த கொஷின் என்னன்னு பார்த்துங்க. அதே மாதிரி ஒய் வாஸ் த மேரிகாம் நேம்டு த க்யூன் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் த மேக்னிஃபிஷன்ட் மேரிங். அதே 42ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோவிங் த பேராகிராஃப். ஸோ பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன பேராகிராஃப் இருக்குன்னு பார்த்துங்க. ஓகேங்களா, ஹவு டஸ் கேர்பில் ஓகேரா சிட்டிசன்ஸ் த ரேண்டம் த சடன்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஹவு டஸ் த
ஆர்டர். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் ஓகேங்களா. பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா 1 minute. So 43 question. Write the paragraph of the 150 word developing the following. அந்த ஹிண்ட்ஸை வச்சு அப்படியே நீங்கள் வந்து டெவலப் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நீங்கள் வந்து தரவாக வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே போதும் நல்லா வந்து மார்க்ஸ் கொடுக்கலாம். மேக் த நோட் சம்மரி த ஃபாலோவிங் த பேசஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நோட் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா டைட்டில் 1 மார்க் கொடுப்பாங்க, சப்டைட்டில் 2 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து கீ பாயிண்ட்ஸு அண்ட் அண்டர்லைன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு 2 மார்க் மொத்தம் 5 மார்க்ஸ் வந்து அதில் வந்து கிடச்சிரும். இது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். டைட்டில் போடணும், சப்டைட்டில் போடணும், கீ பாயிண்ட்ஸ் போட்டுக்கணும், அண்டர் த சப்டைட் அப்படின்றது சப்டைட்டில்ஸ். இது வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த 5 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி சம்மரி ரைட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரஃப் காப்பி 1 மார்க்கு, டைட்டிலுக்கு 1 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 3 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. மொத்தம் 5 மார்க்கு சம்மரி ரைட்டிங்கில். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மாதிரி தான் எழுதணும் ஓகேங்களா. ஒன்று விட்டாலும் அதில் 1 மார்க் நீங்கள் மைனஸ் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து நீங்கள் கிளாஸ் டீச்சர் போட்டாலும் நீங்கள் பப்ளிக்கில் டைமில் வந்து அதெல்லாம் கண்டிப்பாக வந்து மெயினாக நோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரீஅரேஞ்ச் அந்த இதில் வந்து அதுக்கு நான் ரைட் சைட்லேயே வந்து ஆன்சர் இருக்குது, அதை வந்து நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 46. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ரைட் சைடில் ஆன்சர் இருக்குது. இந்த ஒரு கொஷின் தான் கண்ணா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து விட்டுறாதீங்க. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க ஓகேங்களா. இது நீங்கள் பார்த்தாலே போதும், நல்ல மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு கொஷனுக்கு வந்து மூவ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் மாடல் கொஷின் பேப்பர் அப்கமிங் 2025 எக்ஸாமுக்கான குவார்டர்லி எக்ஸாமுக்கானது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சிலானஸ் அந்த அதாவது வந்து கான்விக்ஷன் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ ஆன்சர் பி. அதே மாதிரி வந்து அப்ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இல்லாஜிக்கல் அப்படின்ற ஒரு ஆன்சரு. வெக்கேஷன் அப்படின்றதுக்கு எத்தனாவது தேர்டுக்கு பார்த்தா அனியன்ஸ் அப்படிங்களா ஆப்ஷன் டி ஆன்சரு. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற கொஷின்ஸுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்றது ரைட் சைடில் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க ஓகேங்களா. பார்த்து அழகாக வந்து அது இதுக்கு என்னன்றது அப்படியே வச்சுக்கிங்க ஓகேங்களா. இப்போது 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன டி ஓகேங்களா. அதாவது 8th கொஸ்டினுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கேட் ஓகேங்களா. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க 10th கொஸ்டினுக்கு ஜிபிஎஸ்ன்னு கேட்டுருக்காங்க. ஜிபிஎஸ்னால் என்ன, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஓகேங்களா, பொசிஷனிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வந்து 11th நம்ம அதிலே இருக்கிற மாதிரி தான். ஆனால் வந்து இதில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். 1 மார்க்காக சரி, 2 மார்க்காக சரி, பிக் கொஷினாக சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் இம்பார்ட்டன்ஸில். இது மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா போதுங்கண்ணா. ஸோ வேறு எதுவுமே நீங்கள் வந்து பார்க்க தேவையில்ல. இதை மட்டும் பார்த்து நல்லா வந்து ஒரு மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்கமிங் 2025 பப்ளிக் எக்ஸாம், அதாவது குவார்டர்லி எக்ஸாமில். அதே மாதிரி பார்ட் 2ல் ஸோ அதில் ஒன்று இருந்துச்சா, இதில் ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதையும் நல்லா தரவாக பார்த்துங்க. அதை பார்த்தாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல. இது மட்டும் பார்த்துருங்க ஓகேங்களா. வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல கண்ணா ஓகேங்களா. நான் சொல்கிற நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா இப்போயே வீடியோ 13 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. நீங்களும் பார்க்கணும் இல்லையா. அதனால் 11th இப்போது உங்களுக்கு தான் இன்னொரு 4 days இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு கொஷின்ஸை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துருங்க கண்ணா. ஸோ ஓகேங்களா. வேறு எதுவுமே நீங்கள் வந்து பார்க்க தேவையில்ல. இது நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட ஒரி பண்ணுறதுக்கான அவசியமே இல்லை. ஏன்னா வந்து 11th ஸ்டாண்டர்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் வந்து கேன்சல் பண்ணிட்டனால நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுறது இல்லை. ஸோ நம்ம சேனலில் மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். பை பை கண்ணா.